மயான கொள்ளை திருவிழா அன்னைக்கும், பால்குடம் எடுக்கிற அன்னைக்கும், இந்த 2 நாளும் நைட் டைம்ல மக்கள் என்ஜாய் பண்றதுக்காக பரதநாட்டியம், பாட்டு கச்சேரி, நாடகம் இதெல்லாம் வச்சாங்க. பரதநாட்டியத்தில தான் என்னோட பெரிய பாப்பு அழகா டான்ஸ் ஆடி என்னை ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ண வச்சாங்க. பரதம் முடிஞ்சதும் நாடகம் ஸ்டார்ட் ஆகும். நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, நானும் அப்பாவும் பாப்பாவ தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா, பாப்பா ரொம்ப நேரம் அங்க வச்சுட்ருக்க முடியாது. ஏன்னா, ஒரு ஏர்லி மார்னிங் போல பனி பெய்ய ஸ்டார்ட் ஆகும். ஸோ, சளி பிடிச்சிற போதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவோம். சின்ன குழந்தனால சவுண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு அழுதுட்ருப்பாங்க. அதுவும் இல்லாம பாப்பா ஒரு நல்ல தூக்கம் தேவைல்ல. எல்லாம் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு அழுதுட்டே இருப்பா. அதனால பாப்பாவ கூட்டிட்டு படுக்க வச்சாச்சு. ஒரு 2 மணி போல என்னோட பெரிய பாப்பு, அம்மா, ஆயா, சித்தி, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் வீட்டுக்கு படுத்துருவாங்க. இதில அங்க போகும்போதே பாயி, தார்பாய், பெட்ஷீட்டு, கோணி பைன்னு நம்ம கையில என்ன கிடைக்குதோ அத எடுத்துட்டு போயிரணும். எடுத்துட்டு போயிட்டு அங்க பிளேஸ புடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா ஜாலியா